தமிழ் மீடியம் தான் அந்த காலகட்டத்தில் வெளியே வரமாட்டாங்க. இப்பயும் நான் வந்து சந்தத்தோடு இன்ட்ரெஸ்ட், அதாவது வாழ்க்கை வந்தனால அதுவும் நம்முடைய கடவுளை நம்ம பதிச்சுட்டு போகலாம் அப்படின்றது. அதனால ஒரு எழுத்து எனக்குமே எழுத்து வந்தது. ஒரு 10வது நான் 10 வயசுல ஆரம்பிச்சேன். 19 வயசுல வந்துச்சு. ஆனா வந்து கலைகள் பெரிய லேடிஸ் வெளியில வளர்த்தாரு. நிறைய கலைகள் அதெல்லாம் தாண்டி சார் வந்து நான் வந்து சார் வந்து கத்துக்கலாம், டிடி கேட்கணும், எல்லாமே கத்துக்கணும்னு ஆசை. நீங்க சொல்ற சார் வந்து பிசினஸ் மைண்டாக இருக்காங்க, சோசியல் மைண்ட் இல்ல, சயின்ஸ் மைண்ட். சார் எனக்கு பட்டங்கள் படிக்க தெரியாதுன்னு பட்டலாம். எனக்கு என்ன எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்டு அதை கேட்கலாம் இதை கேட்கலாம், தேவையில்லை. ஆனா வந்து வந்ததும் நம்ம எல்லாமே முடிச்சா போகும் இல்லையா. இப்ப லாஸ்ட் வீக்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இங்க சார் வந்து கிளாஸ் யூடியூப் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. பட் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்து நான் வந்து டிடி கத்துறேன்னு சொல்லிட்டு டிடி சார பக்கத்தே இருந்து நிறைய பேர் என்கரேஜ் சொல்லியிருக்காங்க. நான் வந்து பரிமாற நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருக்கேன், டைப் ப்ளே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஹவுஸ் செய்யலாம், சாதாரண ஹவுஸ் செய்யலாம். இப்ப எப்படி இந்த சோசியல் மீடியான்றது வந்து எவ்வளவு பலம் வாய்ந்ததுன்றது இல்லைங்க. நான் இப்பதான் கற்றுக்கிறேன். நான் இப்ப எங்க சமூகத்துக்கு போனேன் சார், எனக்கு சமூகத்துல ஓட்டு அதுக்கு போய் நிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 2-3 பேர் எனக்கு தெரியல. இப்போ கேஸ்ட் அப்படின்னாலும் நமக்கு எல்லாரையும் தெரியாது இல்லையா. வந்து நமக்கு ஃபாலோ எனக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனா நிறைய பேர் வந்து அதை பாக்குறாங்கன்றது ஒரு ப்ரூஃப் வந்து அவங்க வந்து சொல்றப்ப வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு பாக்குறேன், அப்ப நமக்கு அந்த எவ்வளவு பொறுப்பு வரும் இல்லையா. அது கேட்கணும், நம்ம பேசணும், நம்முடைய ஒரு எழுத்து வந்து ஒரு ஒரு மைண்ட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா நான் இது இறங்கினேன். இன்னும் வந்து நிறைய கத்துக்கணும், உண்மையை கத்துக்காமே நான் வந்து பண்ணிருக்கேன். 4-8 வீடியோ போட்டேன். சார் வந்து அது இது எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி பண்ணணும், ஏன்னா முழுமையா கத்துக்கக்கூடிய இது வந்து எனக்கு வந்து இல்லை. அவர்கிட்ட காசை கொடுத்து மறுபடியல. ஏன்னா அவர் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதே ஒரு நியூஸ் அடிக்கலாம் மைண்டெல்லாம் வந்து அதுதான் இருக்கும். ஏதாவது எழுதணும் அப்படிங்கிற மைண்ட்ல வந்து என்னால உட்கார முடியல. என் நிலையத்தில் வந்து யூடியூப் தொடர்ந்து உண்மையை சொல்லலாம். இந்த பேஸ்புக் நம்ம போடுறோம், கிட்ட 1400 பேர் பார்த்துட்டாங்க. அப்ப 100 பேர் பார்க்கலாங்க ஒரு விஷயத்த அப்படின்னு யோசனை வந்தது. சரி நம்ம ஏன் எல்லாருக்கும் நீங்க யூடியூப்ல ஒரு ராசியில பண்ணிருந்தேன். பஸ் வந்து ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். பஸ் தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது. பக்கத்துல ஒரு லேட் வந்துட்டாங்க. நான் அதை அப்படியே எழுதிட்டேன். லேட் வந்துட்டாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு பழக்கம், அது அவங்க ஒய்ஃபா இல்லை யாருன்னு எனக்கு தெரியல. அந்த வேலை எடுத்தாங்க பார்த்தாங்க, மண்ணோட வடிவம் சத்தியமா அந்த நான் ஸ்பீட் வந்து பார்த்ததே கிடையாது. விளக்க மாதிரி இருந்தது. எல்லாருமே வந்து ஒரு சங்கப்பட்டாங்க. தவிர யாருமே வந்து அமைதியே போயிட்டாங்க. நான் போகல. நான் நின்றுட்டு அந்த டிரைவர் கிட்ட சொன்னேன், உங்க நம்பி எத்தனை பேர் இருக்க தெரியல, இந்த ஸ்பீட் தேவையில்லை, நான் என் உங்களை நான் ஆசைப்பேன், உங்க நாங்க இருக்க முடியும், நீ ஒரு சொல்ல தானே கருத்து எங்களை நாங்கள் அவசியமே கிடையாது. நீ ஸ்பீட் கம்மி பண்ணிக்கோ. அந்த கண்டக்டர் வந்து எதுவும் பேசல. அப்ப கீழே இறங்கி கண்டக்டர் சாரி கேட்கிற வரைக்கும் நான் வந்து சாரி கேட்க வரைக்கும் விட்டேன். நீ ஒவ்வொரு நாளும் நான் இத்தனை பேர் எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க, நானும் தைரியமா ஒன்று சொல்றேன், நீங்க அந்த தவறை தெரிஞ்சுக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம சமூக நோக்கோட பாக்குறப்ப எல்லா தொழிலுமே எல்லா பேஸ்புக்கும் சரி. அப்ப நான் அந்த இடத்துல கேட்டனால அந்த இடத்துல என்னுடைய வேல்யூ எனக்கு தெரியும். எங்க பார்த்தவங்க ஏதோ இவங்க நம்ம பத்தி கேட்க ஒரு விஷயத்தை கேட்கறாங்க
மதிப்பு எல்லாருமே வந்து சம்பாதிக்கணும் வாழ்ந்துட்டு ரொம்ப அதுதான் இப்பயே வந்து சம்பாதிக்கிறது பணம் வந்து மதிக்கிறாரு. அது அதுக்காக நம்ம கேட்டே போறோம். இப்ப இந்த பாஸ்ட் இயர்ல வந்து அடுத்த யூடியூப் தரணும் வருமா எனக்கு என்ன வரும்னு சொல்றேன். கிட்டத்தட்ட எத்தனை பேர் கேட்பேன் யூடியூப் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன வருது என்ன வருது என்ன வருது ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு ஒரு 50 பேர் 60 பேர் ஸ்டார்ட் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணவும் தொடங்கி கொடுத்துருக்கேன். நன்றி மேடம் பெரிய சில தனியாக அந்த ஒரு மாசம் இருப்பாங்க. இப்ப 3 பேர் நம்ம பினான்சியலா பார்த்தோம்னா எதுவுமே ஜெயிக்க முடியாது. உழைப்ப போட்டுட்டே இருக்க கண்டிப்பா வந்து அது சக்சஸ் தான் ஆகும். அந்த நீங்களாம் வந்து ஒரு ஜிஎஸ்டி அதுதான். ஏன்னா நம்ம இப்ப புகழணுங்கிற அவசியம் தான் எனக்கு கிடையாது. ஒருத்தர் புகழ்தான் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் பார்க்கவே வந்து நான் வந்து பாலிமர் சிபிஎம் எல்லா இடையும் மார்க்கெட்டிங்ல இருக்கேன், சோசியல் பண்ணிருக்கேன். அங்க இருந்தவங்க இவர் போனதான் அவங்க வந்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. சோ எங்க சேலத்துல எங்க போனாலும் இவர் பேர் சொல்றாங்க. ஆனா இது அவங்க வந்து இவர்கிட்ட படிச்சவங்க எல்லாருமே வந்து நல்ல திறமையா இருக்காங்க. சோ இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாங்க. எந்த சந்தேகம் இன்னொன்று என்னன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா எந்த நேரம் எந்த சந்தேகம் கேட்டாலும் தெளிவா சொல்றதுக்கு அவர்கிட்ட இருக்கு அந்த பொறுமை இருக்கு. நான் இப்ப அவசரம் அவங்க பேச எனக்கு சரியா புரியாது உண்மையே. ஏன்னா நான் பயங்கர ஃபாஸ்ட் அவரு நான் வந்து பண்றதுதான் நம்மள திறமையை எடுத்துட்டா போதும் இல்லையா. இப்ப லாஸ்ட் வீக்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இங்க சார் ஒரு கிளாஸ் யூடியூப் ஆரம்பிச்சிருக்காரு. பட் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. நான் வந்து பாலிமர் ஷாப் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். அதான் நைஸ் ஹவுஸ் இருக்காங்க. இப்ப எப்படி இந்த சோசியல் மீடியாங்கிறது வந்து எவ்வளவு பலம் வாய்ந்ததுங்கிறது நான் இப்பதான் கத்துக்கிறேன். நான் இப்ப எங்க சமூகத்துக்கு இப்ப போனேன் சார். எனக்கு ஓட்டு சமூகத்துல ஓட்டுக்கு தேர்தல் அதுக்கு போய் நிக்கிறேன். என்னை பார்த்துட்டு 2-3 பேர் எனக்கு தெரியவே தெரியாது. கேஸ்ட் அப்படின்னாலும் அவங்க எல்லாரையும் தெரியாது இல்லையா. வந்துட்டு எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பேர் வந்து அதை பாக்குறாங்கிறது ஒரு ப்ரூஃப் வந்து அவங்க வந்து சொல்றப்போ வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களுக்கு பாக்குறேன். அப்ப நமக்கு அந்த இடத்துல எவ்வளவு பொறுப்பு வரும் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும். நம்மளுடைய ஒவ்வொரு எழுத்தும் வந்து ஒரு மற்றவங்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நான் இப்ப இறங்குறேன். இன்னும் வந்து நிறைய கத்துக்கணும். ஒண்ணுமே கத்துக்காமலே நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் வீடியோ போட்டுட்டேன். அதை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஏன்னா முழுமையா கத்துக்கக்கூடிய இது வந்து எனக்கு வந்து இல்லை. நம்மகிட்ட காசை கொடுத்து நான் வந்து உட்காந்து இல்ல ஒரு நாள் கூட நான் வந்து கிளாஸ் வந்து வர முடியல. ஏன்னா ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதே ஒரு நியூஸ் அடிக்கிறாங்க மைண்டெல்லாம் வந்து அதுலதான்